நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்நாள் வரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீங்க, அதற்காய் சோதரம் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே இயேசப்பா. இந்த வேலையிலும் நீங்கள் பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபையினால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு நாளை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும், ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்கிறார், நடத்துகிறார், தாங்குகிறார், அரவணைக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இன்னும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சிறகுகளால் நம்மளை என்ன செய்கிறார், அவர் மூடி பாதுகாத்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 54 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக உன் சந்ததியார் ஜாதிகளை என்ன செய்வார்களாம், சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது
பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்று என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆசைப்படுகிறோம். அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? ஆண்டவருக்குள்ளாக இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்திலே அது 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலனின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஆதியாகமத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவைகளை கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்து நடந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய சந்ததி என்ன செய்கிறது, ஆசீர்வாதமாக பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் என்ன செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்தை நாம் பார்ப்போமானால் ஆபிரகாம் லோத்துவை பற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை லோத்து ஒரு செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்து விட்டார், அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த இடமோ கரடு முரடான இடமா இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருக்கு என்ன செஞ்சார், அவர் உடன்படிக்கை அவரோடு கூட பண்ணி இருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையின்படி அவர் என்ன செஞ்சார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு அந்த இடத்துல என்ன செய்யலை, இல்லை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின் வார்த்தையை அவர் என்ன செய்கிறாரு, பிடித்து கொள்கிறார். அந்த வசனத்தில் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறாராம். அதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லியிருக்கு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பார்த்தீங்களா, இவ்வளவு அருமையான வார்த்தை. தன்னே என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய லோத்துக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார், நீ எந்த பக்கம் நீ முதல்ல போறியோ நான் அதற்கப்புறம் என்ன செய்கிறேன், இந்த பக்கம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லோத்து தன் கண்களை எல்லாம் ஏறெடுத்து பார்த்து என்ன செய்தார், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்துதான் இருக்கிற அந்த தேசத்தை என்ன செஞ்சார், அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லோத்து சமமான பூமி எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கொண்டார். ஆனாலும் ஆபிரகாம் அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, இதை விட்டு கொடுத்துட்டார். நம்மக்கிட்ட அந்த மனப்பான்மைகள் எல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் நம்மளை என்ன செய்கிறவராய் இருக்கிறார், பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எத்தனையோ விதத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்மளோட குடும்பங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரம் விட்டு கொடுக்க மனதில்லாதபடிக்கு அநேக சண்டைக்குள்ளாக சச்சரவுக்குள்ளாக என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். ஆனாலும் அப்படி அல்ல. இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யும், முடிந்து போகும். அதே போல் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து
அவர் செய்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றும்படியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நீ எந்த இடத்துக்கெல்லாம் போறியோ, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர், நீ எந்த இடத்துக்கெல்லாம் நடந்து திரிகிறியோ அந்த இடத்தை எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிறவர், அவருடைய சந்ததியே இல்லை. ஆனாலும் கூட பார்த்தீங்க, இந்த வாக்குத்தத்த வசனம், சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் காணப்படுகிறோம். அதான் ஜெபிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர் நமக்கு விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. அப்போதும் நம்மளும் அந்த விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் ஐயா எந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க. அதனால தான் அவருடைய சந்ததி என்ன செய்கிறது? ஆசீர்வாதமாக இருந்தது. ஒருவேளை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்ன செஞ்சார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு விருப்பமாய் இருக்கிறார். நம்மை அவர் பெருக பண்ணுவதற்கு விருப்பமாய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை ஆபிரகாமை போல விட்டு கொடுத்து மனத்தாழ்மையாய் நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்யும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்திலே 2வதாக, உன் சந்ததியார் ஜாதிகளை என்ன செய்வார்களாம்? சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை எல்லாம் என்ன செய்வார்களாம்? குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா பாழாய் கிடைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே அவாந்தரமாய் காணப்படலாம், வனாந்திரமாய் காணப்படலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாழாய் கிடைக்கிற இந்த வாழ்க்கையிலே, பாவமான இந்த வாழ்க்கையிலே மாற்ற வேண்டுமென்றால், அந்த வெளிச்சம் வர வேண்டுமானால் ஆண்டவருக்கென்று நம்மளை என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாழாய் கிடந்தவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம்? கட்டுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்ப்பதற்காக தான் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மளை என்ன செய்கிறார்? நம் பாவங்களை கழுவி நம் பாவமான வாழ்க்கையை மாற்றி நம் கல்லான இருதயங்களை அவர் மாற்றி இந்த பாழாய் கிடைக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பாவ இச்சைகளுக்கு எல்லாம் மாற்றி நம்மளை அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டுகளை எல்லாம் உடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய சந்ததிக்கும் என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம் பாழாய் கிடைக்கிற அநேக பேர் சொல்லுவாங்க, இந்த வீடு என்ன செஞ்சது? வாழ்ந்து கெட்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாழா கிடக்கிற ஒரு கட்டடத்தை நாம் பார்ப்போமானால் அது இடிந்து எல்லாம் என்ன செய்கிறோம்? பாழா கிடக்கும். அப்போ சொல்லுவாங்க நிறைய பேர், இது வாழ்ந்து கெட்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கைக்குள்ள நான் பாழாய் கிடப்போமானாலும் கூட, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பாரமான எல்லாவற்றையும் எடுத்து நம் பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த வீடை கட்டுவதற்கு அநேக தேவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஒருவேளை அந்த வீடுகளை கட்டவிக்க முடியாதபடிக்கு அநேக பேர் என்ன செய்வாங்க? தத்தளிப்பாங்க. ஆனாலும் கூட அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்ல
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது எத்தனை விதமான நெருக்கங்கள் இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் கட்டுகளை எல்லாம் என்ன செய்கிறார், அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். அவர் கட்டுகளை உடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார், கட்டுவிக்கப்படும்படியாக, அநேகருக்கு ஒளியாக என்ன செய்வார், நம்மளை பயன்படுத்தும்படியாக, அவருடைய மகிமைக்கென்று நம்மளை என்ன செய்வார், பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பாழாய் கிடந்த பட்டணங்களை எல்லாம் குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேலை நாம் எடுத்துக்கொள்ளுவோமானால், எசேக்கியேல் 36:36 நாம் பார்த்தோமானால், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதில் 35 சொல்லப்பட்டிருக்கிறது. 34 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாடாய் கிடந்ததற்கு பதிலாக என்ன செய்யப்படுமாம், பயிரிடப்படும். 35 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றும் என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறதையும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை இடிந்த வீடுகளை கட்டி அதில் குடியேறும் பொழுது சொல்லுவாங்க, எப்படி கிடந்த வீட்டை எப்படி என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்கன்னு சொல்லி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் பாழாய் கிடக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பாரமான எல்லாம் என்ன செய்ய மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, குடியேற்றுவிப்பார்கள். ஒருவேளை நாம் எந்த விதத்திலும் நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஒரு வீடு கட்டுவதற்கோ அல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கோ எதற்கோ ஒரு வேலைக்கோ எத்தனை விதத்தில் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். முயற்சி செய்வது நல்லது தான், ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து செய்யும் பொழுது அவர் அதை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனை விதத்திலே நாம் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது பாழாய் கிடந்த ஸ்தலங்களும் என்ன செய்யப்படும், கட்டப்படும். யாரு கட்டுவா, உங்கள் சந்ததியும் கட்டுவிப்பார்கள், உங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்குது, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். ஒருவேளை ஒரு தோட்டமோ ஒரு தரிசான இடங்கள் கிடைக்கிறது, ஆனால் அந்த இடத்தை நாம் பதப்படுத்த தான் அந்த இடம் என்ன செய்யப்படும், சரி செய்யப்படும். அப்போ தான் அதில் என்ன செய்ய முடியும், விவசாயம் செய்ய முடியும், பயிர் நிலமாக ஆக்க முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை பாழாய் கிடைக்கிறதா, பயிர் நிலமாய் ஆக்கப்படுகிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, அப்பொழுது நம்முடைய வீடுகளும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அதை பயிர் நிலமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுவார். அவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து உங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். அதே போல சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலே பாழாய் கிடைக்கிற எல்லாவற்றையும் மாற்றி அவர் உங்களை பயிர் நிலமாய் மாற்றி உங்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காணும்படியாக உங்கள் சந்ததியாக அவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் யாவரும் அப்படியே ஜெபிப்போமா? சோதர ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலும் ராஜா நீங்கள் பேசின வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சில வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இப்பொழுதே நடக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்மை கொண்டு ஆண்டவரை அநேக காரியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை தேடி வந்து ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ ஈசப்பா, அந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வெளிச்சத்தை ஆண்டவரை ஒளியை நீர் காட்ட வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவாந்தரங்களும் மாறும்படியாய், வனாந்தரங்கள் மாறும்படியாய் அப்பா, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் கட்டும்படியா ஏசப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்மே சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்ளட்டும், உம்மே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரை மீட்டு எல்லா ஜனங்களும் உம்மை கண்டு ஆண்டவரை அப்பா உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வீராக. உம்முடைய நாமம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். இந்த வேளையில்
முழுவதும் நீங்களே பொறுப்படுத்தி கொண்டதற்காய் சோதரம் நன்றி. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேசன். ஏசின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.